நல்ல தகவல் வந்து சேரும். அதனால இந்த வாரம் நீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இது தவிர உங்க வாழ்க்கையில நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில உங்களுக்கு ப்ரமோஷன் உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. பல விஷயங்களை நீங்க யோசிச்சு பிளான் பண்ணி சிந்தித்து தான் திட்டமிடுவீங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024 வருடம் ஜூன் மாதம் 21 தேதி முதல் 27 தேதி வரையிலான ஒரு வார கால நமது மீனராசி வாரப்பலன்களை இந்த வீடியோல காண இருக்கிறோம். அதனால நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்களும் உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. தமிழ்ல குரோதி வருடம் ஆனி மாதம் 7 தேதி முதல் 13 தேதி வரையிலான நமது மீனராசி வாரப்பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க. இந்த வாரத்துல கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றம் எப்போன்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 22 தேதி சனிக்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல வந்து ஆனி மாதம் 7 தேதி அன்னைக்கு சந்திர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு நகர்கிறாருங்க. அடுத்து இரண்டாவது மாற்றமாக 24 ஜூன் 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல வந்து ஆனி மாதம் 10 தேதி அன்னைக்கு சந்திர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்கிறார். மூன்றாவது மாற்றம் 26 தேதி ஜூன் மாதம் 2024 தேதிங்க, புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது ஆனி மாதம் 12 தேதி அன்னைக்கு புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாருங்க. கடைசி மாற்றம் அதே நாளே நடக்குதுங்க, அதாவது 26 ஜூன் 2024 புதன்கிழமை அன்னைக்கே நடக்குது. அந்த நாள் வந்து சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இந்த மாதிரி கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது மீனராசி என்பவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமைங்க. எந்த வகையில திருப்பங்கள் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, பயணங்கள் மூலமாக நல்ல திருப்பங்கள் உண்டு. எனவே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க விரும்பி பயணங்களை நிறைய மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வந்து சேருங்க, நல்ல திருப்பங்கள் உருவாகும். பல விஷயங்களை நீங்க யோசித்து பிளான் பண்ணி சிந்தித்து திட்டமிட்டாலும் சில விஷயங்கள் மட்டும்தான் இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக முடியுங்க. அதனை நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றிகள் இப்போ கிடைக்கலனாலும் எதிர்காலத்தில் கிடைக்குங்க. அதனால நீங்க திட்டமிட்டு செயலாற்றுவதை நீங்க மன தளர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நண்பர்களே. பழைய கடன்கள் எல்லாமே வசூலாகக்கூடிய யோகம் இருக்குங்க. வரவுகள் தேடி வந்தாலும் திடீர்னு செலவுகளும் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெருக்கடிகள் இருக்காதுங்க. நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த சில முக்கியமான தகவல் இந்த வாரம் உங்களுக்கு வந்து சேரும். அது உங்க வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவதற்கான காரணியாக அமையுங்க. எனவே அற்புதமான ஒரு வாரம். எதிர்பாராத வகையில் சில அலைச்சல் இருக்கலாம். அதற்காக நீங்க வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்றது நல்லதுங்க. தேவையில்லாம யாருக்கிட்டையும் இந்த வாரம் நீங்க ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. விவாதங்களை எல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது. உங்க சிந்தனையின் போக்குல நல்ல கவனமாக நீங்க செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நீங்க யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள். சின்ன சின்ன விஷயங்களை தோல்வி அடைந்தால் அதை நினைத்து நீங்க வந்து வருத்தப்பட தேவையில்லைங்க. இறை வழிபாடுகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டால் அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. கொஞ்சம் மனம் வந்து சோர்வாக உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு சரியான திசையில் நீங்க வந்து மனதை வந்து இயக்கிறதுக்கு நீங்க முயற்சிகள் மேற்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும். அது உங்களால கொஞ்சம் முடியாமல் போனாலும் அதற்காக நீங்க முயற்சிகள் செய்வதை கைவிடக்கூடாதுங்க. ஆரோக்கியத்தை விரைவிலேயே நீங்க மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி கொள்ள வேண்டுங்க. ஏன்னா உடல்நல குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தியானம், யோகா அல்லது உங்களுக்கு பிடித்தமான நேரத்துல வந்து உங்களுக்கு ஓய்வு நேரம் கொஞ்சம் கிடைக்கிறதுனால அந்த நேரத்துல எக்ஸசைஸ் போன்றவற்றெல்லாம் செய்யலாம். உடற்பயிற்சி செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. மேலும் உணவு கட்டுப்பாடும் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ள இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நீங்கள் வந்து கலந்து பேசி கலந்துரையாடுவது நல்லதுங்க. சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல திருப்தியாக, மன உளைச்சல் இல்லாத அளவுக்கு மனதில் சக்தியை உருவாக்குவதாக அமையும். எனவே மற்றவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஆறுதலாக கிடைக்கும் நண்பர்களே. நல்ல மன திருப்தி அதன் மூலமாக ஏற்படும். சும்மா இருக்காதீங்க, தனிமையில் இருக்காதீங்க. மற்றவங்க கூட ஏதாவது கன்சல்டேஷன் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான சூழ்நிலை அமையும் நண்பர்களே. நிதி அம்சம் தொடர்பான வகையில சின்ன சின்ன சவால்கள் உங்களுக்கு இத்தனை நாளா இருந்திருந்தா அதெல்லாம் இந்த வாரத்துல நீங்குங்க. பண வரவுகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக பெற முடியும். உங்களுக்கு அழகான பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உருவாகுங்க. நிறைய வாய்ப்புகள் அழகாக உருவாகும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பாதகமான சூழ்நிலையிலிருந்து நீங்க கண்டிப்பாக உங்க சிந்தித்து செயல்பட்டு திறமைகளை வெளிப்படுத்தி அதிலிருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக் கொண்டு நிச்சயமாக உங்களது சூழ்நிலையை உயர்த்தி கொள்ள முடியுங்க. இந்த வாரம் கண்டிப்பாக ஏற்ற இறக்கமாக வாரமாக அமையலாம். ஆனா பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அழகாக பணம் சம்பாதிக்க முடியும். அதனால மனம் தளர வேண்டாம். சரிங்க, இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. அன்பர்களே, நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள். இதனால தினசரி நமது ராசி பலன்கள் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. மிஸ் பண்ணாம நீங்க நமது ராசி பலன்களை பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருமே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அலுவலக பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி இந்த வாரம் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க. சில பேருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் விரும்பிய இடத்துக்கு கிடைக்கலாம். அதனால உங்கள் வாழ்க்கையில் சில திசை மாற்றம் உங்களது உத்தியோக பணிகள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கௌரவமான சில பொறுப்புகள் கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு செல்வாக்கு கூடுங்க. உங்கள் ரெகுலரான ஹேபிட்ஸ் பழக்கவழக்கங்களில் சின்ன சின்ன மாறுதல்கள் இந்த வாரம் ஏற்படும். இந்த வாரம் உங்கள் செயல்பாடுகளை எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. சில வேலைகள் நீங்கள் செய்ய விரும்ப மாட்டீங்க. அந்த மாதிரி வேலைகளை நீங்க மற்றவங்களை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க. அதனால நீங்க சுயநலவாதியும் மற்றவங்க சொல்லிடுவாங்க. சுயநலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அந்த மாதிரி விஷயங்களை செய்யாம இருக்கிறது நல்லது. அதை உங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாதுங்க. உங்க கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு தேவையில்லாத வேலைகளை கொடுக்கறது அல்லது சில விரும்பாத வேலைகள்லாம் கொடுக்கறது போன்றவற்றையெல்லாம் செய்து நீங்கள் கண்டிப்பாக கெட்ட பேர் சம்பாதிக்காம இருக்கணும். அதுக்கு நீங்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்க அதிகார துஷ்பிரயோகம் பயன்படுத்தக்கூடாதுங்க. இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களது காதல் உணர்வுகளை நீங்க உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு புழுங்க கூடாதுங்க. உங்களுடைய உணர்வுகளை நீங்க கட்டுப்படுத்தீங்க அப்படின்னா காதல் உறவுல சில சிக்கல்கள் வரலாம். அதனால ஃப்ரீயா விடுங்க. உங்க உணர்வுகள் எது இருந்தாலும் அதை நீங்க உங்க காதலர்கிட்ட வெளிப்படுத்துங்க. அதன் மூலமாக உங்க காதலரையும் நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்த முடியும். அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம். ஒருவேளை உங்க காதலர் கோபமா இருக்காரு அப்படின்னா நீங்கள் உங்கள் நண்பர்களுடைய உதவியை பயன்படுத்தி அவர்களை சமாதானப்படுத்தி காதல் வாழ்க்கையில் நேர்மறையான நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியுங்க. எனவே காதல் வாழ்க்கையை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நீங்க உங்க காதலரை சமாதானப்படுத்த முடியும். இந்த வாரம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையின் உணர்வுகளை நன்கு புரிந்து கொண்டு குடும்ப உறுப்பினர்களோடும் நீங்க சரியாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான நல்ல ஒரு வாரமா உங்களுக்கு அமையும். அந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை உங்க வாழ்க்கை துணையும் நிறைவேற்றி தருவாருங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை துணையானவர் உங்க உணர்வுகளை புரிந்து கொள்வார், உங்க குடும்பத்தோட அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பாருங்க. எனவே அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம். உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுங்க. இதன் காரணமாக நீங்கள் அவர் மீது உங்க வாழ்க்கை துணை மீது இருக்கக்கூடிய அன்பை இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த வாரம். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை கண்டிப்பாக பலப்படும். உங்க அப்பாவோட ஆரோக்கியமான செயல்பாடுகள்ல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தணும். அவரோட ஆரோக்கியத்தை நீங்க கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும். ஒருவேளை கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்துல நல்ல மேன்மையான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சந்தோஷம் கொடுங்க. எதிர்பாராத சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்க சொந்த பந்தங்கள் மூலமாக ஏற்பாடு செய்யக்கூடிய ஏதாவது சுப நிகழ்ச்சிகள்ல குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க குடும்பம் தான் அதுல முக்கியமான குடும்பமாக இருக்குங்க. இந்த நேரத்துல தொலைதூர சொந்தக்காரர்கள் மூலமாக எதிர்பாராத நல்ல செய்தி வரும். அதன் மூலமாக உங்களுக்கு குடும்பம் முழுவதுக்குமே சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. இந்த வாரம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கற்றல் பணிகள்ல பொறுப்புகள் கூடுதலாக இருக்குங்க மாணவர்களுக்கு. அதனால பொறுப்பை உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள். மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க கொஞ்சம் மதிப்பு கொடுத்து செயல்படுவதன் மூலமாக நீங்க மற்றவங்க மேல இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை நீங்க உயர்த்து கொள்ள முடியும். உங்கள் மேல மற்றவங்களுக்கு நம்பிக்கை உருவாகவும் வாய்ப்புகள் உருவாகுங்க. அதனால உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் யார் சொன்னாலும் அதுக்கு நீங்க மதிப்பு கொடுத்து காது கொடுத்து கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தேவையற்ற சந்தேகங்களை நீங்க உருவாக்கக்கூடாது. குறிப்பாக உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் தேவையில்லாத சந்தேகங்களை நீங்க உருவாக்க வேண்டாம். அதை செய்யாம படிப்பை பற்றி உங்க மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்க தீர்த்து கொள்வதற்கு உங்க நண்பர்கள் மற்றும் உங்களது நெருக்கமானவர்களுடன் நீங்க கலந்தாலோசிப்பது நல்லதுங்க. நீங்கள் முக்கியமான சில டவுட்ஸுக்கு தீர்க்க முடியாத டவுட்ஸ் மட்டும் நீங்க ஆசிரியர்கள்ட்ட கேட்கலாம். மற்றபடி சாதாரணமான டவுட்ஸ் எல்லாத்தையுமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்கிட்டையும் கேட்டு நீங்க தீர்த்து கொள்வது நல்லதுங்க. அப்போதான் ஆசிரியருடனான உறவு பலப்படுங்க. தொழில்முறை படிப்பு படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியுங்கிறதுனால ஒருவேளை நீங்க இப்பதான் படிப்பை செலக்ட் பண்ண போறீங்கன்னா தொழில்முறை படிப்பில் சேர்க்கை எடுத்து உங்க தகுதியில அதிகரித்துக் கொண்டு சிறப்பான பலன்களை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வாருங்கள். அதனால இல்லற வாழ்க்கையில வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். மேலும் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எள் அன்னம் படைத்து வழிபட்டு வருவது நல்லதுங்க. எள் சோறு நீங்க படைத்து வழிபட்டு வாருங்கள், நல்லது. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறதுங்க. அதனால தாராளமாக உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நமது மேனம் டுடே ரசபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது மேனம் டுடே ரசபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால புதிய வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். மீண்டும் அடுத்த வார ராசிபலன்கள் மற்றும் தினசரி ராசிபலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.